போன்ஜோர் சினிஹேட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டர் ரஜினிகாந்தோட அடுத்த படங்கள் பத்தியும், விஜய் சாரோட 0069 படத்த பத்தியும், அஜித்தோட குட் பேட் அகிலி மற்றும் மற்ற படங்கள்லாம் பத்தியும் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா வந்து ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும், அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு பாலிவுட் ஃபிலிமா இருக்க போகுது. அந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர் அட்லி. அவரோட 6த் ஃபிலிம் இது போன படம் வந்து ஜவான் முடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து 6த் ஃபிலிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர் ரஜினியோடையும் நடிக்கிறாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சல்மான் கானும், ஆமீர் கானும் யாரோ ஒருத்தர் வந்து நடிக்க போறாங்க. அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ட்ராமாவா பிக் பட்ஜெட்ல வந்து நடக்க போற படமா இருக்க போகுது. ஆக்டர் கமலஹாசன் சார பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு அப்டேட்டும் இல்ல. போன வாட்டி சொன்ன அதே அப்டேட்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி 69. தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுத்துட்டு தளபதி 69 போஸ்டருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து தளபதி 69 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சைட்லேருந்து வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 100% கமர்ஷியல் ஃபிலிமாக மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு லீடர்ஷிப் பற்றியும் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றியும் பேசுகிற படமாக இருக்கும். ஸோ இதனால் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் படமாக இருக்குமோன்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருக்காங்க. ஆக்டர் அஜித்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட குட் பேட் அகிலி படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு முந்தின நாளே ஏப்ரல் 9 வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. நைட் ஷோ மட்டும் ஒரு ப்ரீமியர் ஷோ ஃபேன்ஸ் ஸ்பெஷலாக நடக்கலாம்னு சொல்லி பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது மேபி நடக்கிறதுக்கும் சான்சஸ் ஹையாக இருக்குது. ஷேன் டாம் சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் ஃபேமஸ் ஆக்டர், அவர் வந்து குட் பேட் அகிலியில் நடிக்கிறாரு. ஏகே 64 படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணலாம், இல்லைனா விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணலாம். 2 பேரும் ஒரு டைரக்ட் பண்ணாங்க. அதில் அடுத்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான். அதில் வந்து அஜித் சாருக்கு வந்து சம்பளமே வந்து 200 crores வந்து தரதா வந்து பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. சூர்யா 47 படம் வந்து பார்த்தீங்கன்னா, போன ரிவ்யூவில் சொல்லியிருப்போம் 46 47 பசில் ஜோசப் வந்துட்டு இப்போ 47 வந்து பசில் ஜோசப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த அப்டேட் இல்லை. அவருடைய மார்ச் 27 தான் வந்து வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகுது. அதான் பெரிய அப்டேட்டாக இருக்குது. ஆக்டர் தனுஷோட தேரே இஷ்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம், அந்த படத்துடைய டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ஃபீமேல் லீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்தி சனன் நடிக்கிறாங்க. எஸ்கே 25 படத்துடைய டீசர் வந்து இன்றைக்கி வந்து டைட்டில் டீசர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். விஜய் சேதுபதி சார் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு புது வெப் சீரிஸ் வந்து அவரே டைரக்ஷனும் பண்ணி நடிக்கவும் போகிறான்னு சொல்லி பேச்சு வந்துட்டு இருக்கு. ஒன்று அந்த டைரக்ஷன் வந்து விஜய் சேதுபதி பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த கதை வந்து மணிகண்டன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த மணிகண்டன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர் 48 மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கதா பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்சலேனியஸ் அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவிமோகன் இருக்கார்ல, அவரோட 34th ஃபிலிம் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கிடையாது, சாம் சிஎஸ் மியூசிக்கு. அந்த படத்தோட ஒரு டீசர் வந்து விட்டுருக்காங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். படத்தோட டைட்டில் வந்து கராத்தே பாபு. அடுத்து தருணம் அப்படின்ற படம் வந்து ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நாள் மட்டும் ஓடி அடுத்து டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரில. அந்த படம் வந்து கம்மிங் ஜனவரி 31 ரிலீஸ் பண்ணுறாங்க மறுபடியும். கைதி 2 படத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரதிஷா விஜயன் வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் சஞ்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக லப்பர் பந்த் படத்தில் கூட ஃபேம் ஆனாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் கவினை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சனா 4 படத்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து பூஜா ஹெஜும் நோரா ஃபத்தேகியும் வந்து லீட் ஆக்ட்ரஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மணிரத்னம் சார் வந்து அடுத்து வந்து ஒரு சின்ன சின்ன பசங்களை வச்சு எங்கே வந்து ஒரு பாய்ஸ் மாதிரி சங்கருக்கு பாய்ஸ் மாதிரி மணிரத்னம் மாதிரி படம் பண்ணான்னு சொல்லி ஹை சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அது குயிக்கியாகவும் டக்குன்னு பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கலாம். ஏன் அப்படின்னா ஜெயிலர் 2 கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக. ஆக்டர் சஜின் கோப்பு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஆவேசம் 2 வந்து கண்டிப்பாக நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்டர் விஜய் அண்ணியோட 25வது படம் வந்து டைரக்டர் அருவி வால், இந்த படத்தோட டைரக்டர் அருண் வந்து பண்ணுறாரு. அந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு சொல்லி தெலுங்குலையும், தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமகன் அப்படின்னு சொல்லியும் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.